வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற 2ஆம் கட்ட எஜுகேஷன் ஃபங்க்ஷனுக்காக ஆடிட்டோரியம் ரெடி ஆயிட்டு இருக்கிறது. அதாவது திருவாரூர்ல தான் நடக்க போகுது. ஸோ நாளைக்கு வேற லெவல் சம்பவம் இருக்க போகுது சோஷியல் மீடியாவில். தென் தளபதி ஆல்ரெடி நடந்த ஃபங்க்ஷன்லேயே பேசிட்டதுனால இந்த ஃபங்க்ஷனில் பேசுவாரான்னு தெரியல. மேபி எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்காக ஏதாவது பேசலாம். பட் அரசியல் பேசுவாரான்னு தெரியல. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நம்ம தளபதி மக்களை மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துப்பாரான்னு தெரியல. ஒரு பக்கம் மாநாடு இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. அது எப்பன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தளபதி ஃப்ரீயா இருந்தா விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இது பண்றது மூலியமா நம்ம தளபதியோடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச தளபதி இது பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தென் அது மட்டும் இல்லாமல் லாஸ்டா நடந்த ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் அதிகமாக வரல. ஸோ அது மாதிரியே நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்லையும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு கியூட்டான கிரிஞ்சான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்க போகுது. தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.